அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்தில் 2வது ஆஸ்வாசம் 33-34வது ஸ்லோகம். 33ல் ருக்மிணி பரிணயம், ருக்மிணி கல்யாணம், கிருஷ்ணன் ருக்மிணியை கடத்தி செல்வதை பற்றி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்யந்தனே கருட மண்டிதத்வஜே குண்டினேஷதனயாதிரோபிதா கேனசித் நவதமாலபல்லவ புருஷேண நீயதே. ஸ்யந்தனே கருட மண்டிதத்வஜே குண்டினேஷதனயாதிரோபிதா கேனசித் நவதமாலபல்லவ புருஷேண நீயதே. விதர்ப்பதேச அரசனுடைய திருமகள் அரசிளம் குமரி ருக்மிணி. அவளுடைய தலைநகரம் குண்டினபுரம் அப்படின்னு பேர். அந்த அரசனுடைய தலைநகர். கண்ணபிரான் அந்த ருக்மிணியை எதிரி அரசர்கள் அனைவரையும் ஏமாற்றிவிட்டு கடத்தி செல்கிறான் ருக்மிணியை. அப்போ நகர மக்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்களாம், எவனோ ஒரு ஆடவன் நம் இளவரசியை கடத்தி செல்கிறான். தமால விருட்சம், அதாவது பச்சை மரம், அதனுடைய துளிர் இதழ் போல அந்த டெண்டர் பச்சை மரத்தோட, கரும்பச்சை மரத்தோட ஒரு துளிர் இலை, அது போன்ற கரும்பச்சை நிறத்தில் ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருந்தான் அவன் தேரின் மேல் கருடனின் உருவம் வரையப்பட்ட கொடி அலங்கரித்திருந்தது அப்படின்னு அவர்கள் அவன் அப்படி கண்ணன் ருக்மிணியை கடத்தின் போனதை டக்குன்னு பார்த்துட்டு இந்த ஒரு காட்சியை ரசிக்கிறார்கள். சந்தனே கருட மண்டிதத்வஜே குண்டினேஷதனயாதிரோபிதா கேனசின்னவதமால பல்லவ ஷாமளேன புருஷேன நீயதே. கருட மண்டிதத்வஜே, கருடனால் அலங்கரிக்கப்பட்ட கொடியை உடைய சந்தனே தேரில், குண்டினேஷதனயா, குண்டினபுரத்து அரசனுடைய தனையை பெண் ருக்மிணி, அதிரோபிதா, அவளால் அந்த ருக்மிணி ஏற்றி வைக்கப்பட்டு தேரில் நவதமால பல்லவ, புதிய இலங்கை பச்சிலை தளிர் போல, புதிய பச்சிலை தளிர் போல ஷியாமலேன, கரும்பச்சை வண்ணனான, கேனசித், யாரோ ஒரு புருஷன் நீயத்தே அழைத்து போகப்படுகிறாள். அந்த புருஷனால் ருக்மிணி தேரில் ஏற்றி வைக்கப்பட்டு அழைத்து போகப்படுகிறாள். அதை நான் என் கண்முன் பார்ப்பதற்கு பாக்கியம் பண்ணியிருக்கேன் என்றாள் வளரும். அப்படிப்பட்ட கண்ணனை அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அழகாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ லீலாசுகர். அவன் உள்ளம் கவர் கல்வன் என்கிறார் 34வது ஸ்லோகத்தில். மாயாத பாந்தா பதிபீமரத்யாக திகம்பர கோபி கமாலநீலஹ விந்யஸ்தஹஸ்தோபி நிதம்பபிம்பே தூர்த்தः சமாகர்ஷதி வித்தசித்தம் சித்தவித்தம். மாயாத பாந்தா பதிபீமரத்யாக திகம்பர கோபி கமாலநீலஹ தமாலநீலஹ விந்யஸ்தஹஸ்தோபி நிதம்பபிம்பே தூர்த்த சமாகர்ஷதி சித்தவித்தம். வடநாட்டில் கண்ணனுக்கு சித்தச்சோரன்னு பேர். சித்தச்சோரன்னா மனசை திருடுபவன், உள்ளத்தை திருடுபவன், உள்ளம் கவர் கல்வன் அவன். அதை சமத்காரமாக சாமர்த்தியமாக விளக்குகிறார் கவி இங்கே இந்த ஸ்லோகத்தில். அதாவது ஒரு வழிப்போக்கன், ஒரு வழிப்போக்கன் அவன் தன் எதிரே வரும் யாத்ரீகர்களை எச்சரிக்கை செய்கிறானா இந்த ஸ்லோகத்தில். ஓ பிரயாணிகளே, யாத்ரீகர்களே, எச்சரிக்கை, உங்களுக்கு ஒரு வார்னிங், காஷன். பீமரத்தின்னு ஒரு ஆத்தங்கரை பக்கம் அங்கே மாத்திரம் போகாதீங்க. ஏன்னா அங்கே ஒரு போக்கிரி திருடன் இருக்கான். அவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறேன் கேளுங்க. தமால மரத்தை போல கருநீல வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருப்பான்.
அவனை பார்த்தாலே உங்கள் கண் அவன்கிட்டேருந்து எடுக்க முடியாது. ஆடைகள்லாம் அணிந்திருக்க மாட்டான். தனது முதுகின் கீழ்ப்பக்கம் கைகளை வைத்து கொண்டு தாக்குவதற்கான தயார் நிலையில் இருப்பான். அவன் திருடுவது சாதாரண பணம், நகை இதெல்லாம் கிடையாது. உங்கள் சித்தம், உங்கள் உள்ளம், உங்கள் இதயம், அதையே அவன் திருடி விடுவான். அடியார்களின் சித்தங்களை கவர்கிறான் என்பது இங்கு தாத்பரியம். அவனை மாத்திரம் பார்த்துடாதீங்க. பார்த்தா அவன் இடுப்பில் கை வச்சுட்டு பின்பக்கம் ஒரு பார்ப்பான் பாருங்க, உங்கள் இதயம் கொள்ளை போய்விடும் அப்படின்னு ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் அவர். பாந்தாகா, வழிப்போக்கர்களே, மா யாத்த, இவ்வழி செல்லாதீர்கள். பீமரத்தியாக, பீமரதி என்னும் ஆற்றின் பதி வழியில் திகம்பரக, ஒரு வஸ்திரம் இல்லாமல் இல்லை வஸ்திரம் கொஞ்சமாக உடுத்துண்டு, தமால நீலகா, கருநீல பச்சை போல நீல வண்ணன், நிதம்ப பிம்பே, இடுப்பிற்கு பின்புறம் விந்யஸ்தஹஸ்தக அபி, கைகளை வைத்து கொண்டிருப்பவன் ஆகிய க அபி, யாரோ ஒரு தூர்தகா, துஷ்டன், கல்வன், சித்த வித்தம், சித்தமாகிய செல்வத்தை சமாகர்ஷதி, கவர்ந்து கொள்கிறான். சுவாமி தேசிகனும் சொல்கிறார், கோபி கௌமாரஹாரி, அவர் ரொம்ப கித்தவகா கோபி கௌமாரஹாரி என்கிறார். கித்தவகா அப்படின்னா ரவுடி பேபின்னு அர்த்தம். வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தில் கித்தவகான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ரொம்ப ஆச்சரியமான உள்ளம் கவர் கல்வன் அந்த கண்ணன். நம் உள்ளத்தையும் கவரட்டும். அடியேன் தன்யோஸ்மி.